கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரையே தெய்வம், அவரே நம்பிக்கை. Glory to God. இன்றும் உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். பிரியமானவர்களே, இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே எலியா எலிசா இருவரை குறித்து, அவருடைய எலியாவுடைய மரணத்தை குறித்து, அவர் சுழல் காற்றிலே உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படும் நேரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவும் எலிசாவும் அந்த வேளையிலே கில்காலிலே இருக்கிறார்கள். தேவன் அவர்களிடம் தெளிவும் திட்டவுமாய் சொல்லி இருக்கிறார். சுழல் காற்றிலே எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அது எலிசாவுக்கும் தெரியும். எலியா என்ன சொல்லுகிறார் என்றால், எலிசாவை பார்த்து, நீ இங்கே இரு, தேவன் என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார் என்று அவனிடம் சொல்லுகிறார். எலிசாவுக்கு நன்றாக தெரியும், எலிசா எலியாவோடு பணியாற்றியவன், அவருக்கு உதவி செய்தவன், அவருக்கு தண்ணீர் வார்த்தவன். ஆகவே அவருடைய வல்லமை, எலியாவினுடைய வல்லமையை அவன் நேரில் பார்த்தவன். வானத்திலிருந்து அக்னி இறக்கப்பட்டது, இறந்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். ஆகாபுக்கு முன்பாக அதிசயங்களை செய்தான். வானம் அடைபட்டது, பின்பு மழை பெய்தது. எல்லா அதிசயங்களையும் பார்த்த எலிசா, கேள்விப்பட்ட எலிசா அந்த வரத்தை தானும் பெற வேண்டும் என்று விரும்புகிறான். ஆகவே அவன் எலியாவை பின்தொடர வேண்டும் என்று ஒரு திட மனதோடு இருக்கிறான். ஆனால் எலியா எலிசாவை பார்த்து, நீ இங்கே தரித்து நில், வர வேண்டாம் என்று சொல்லுகிறான். எலிசா சொல்லுகிறான், தன்னுடைய எஜமான் சொல்வதை கேட்காமல் அவனை பின்தொடர்கிறான். இருவரும் பெத்தேலுக்கு வருகிறார். பெத்தேலுக்கு வந்த பின்பு எலியா சொல்லுகிறான், நான் எரிகோ மட்டும் போக வேண்டும், இங்கே நீ நில் என்று சொல்லுகிறான். எலிசா விடவில்லை, பின்னாகவே செல்லுகிறான். எரிகோவுக்கு வந்தார். எரிகோவில் வந்த பிறகு எலியா சொல்லுகிறான், நான் யோர்தானுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். அங்கேயும் தொடர்ந்து எலிசா எலியாவை தொடர்ந்து போகிறான். யோர்தான் நதி அருகே வருகிறார்கள். எலியா தன்னுடைய சால்வையை முறுக்கி தண்ணீரின் மேல் அடிக்கிறான். யோர்தான் நின்றது, யோர்தான் 2ஆக பிளந்து நின்றது. அவர்கள் அங்கே கடந்து செல்கிறார்கள். யோர்தானுக்கு அக்கறைப்பட்ட பொழுது, சரி, இவன் நம்மை விடுவதில்லை, அவனுடைய தீராத ஆசை, அவனுடைய வைராக்கிய வாஞ்சை, அவனுடைய விடாமுயற்சி, அவனுடைய எண்ணங்களை அறிந்து கொண்ட எலியா அவனிடத்தில் கேட்கிறான், நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறேன் சுழல் காற்றிலே, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கிறான். அப்பொழுது எலிசா சொல்லுகிறான், உம்முடைய வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதை எனக்கு தாருங்கள் என்கிறான். அப்பொழுது எலியா சொல்லுகிறான், இந்த வசனத்தின்படி நீ அரிதான காரியத்தை கேட்டாய், மிகவும் அரிதான காரியம். ஆனால் நான் பரலோகத்திற்கு எடுக்கும் பொழுது நீ என்னை கண்டால் அதை பெற்றுக்கொள்வாய், இல்லை என்றால் பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லுகிறான். ஆனால் தேவனுடைய இரக்கத்தினாலே எலியா தன்னுடைய முயற்சியினாலே தன்னுடைய ஆத்ம சரீரத்தை அவன் அமர பண்ணி
அவன் எலியாவையே நோக்கி கொண்டிருக்கிறான். தன்னுடைய எல்லா சிந்தனைகளையும் அடக்கி அவனை பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது திடீரென்று சுழல் காற்றிலே எலியா எடுக்கப்படுகிறார். அவனை கண்டு கொண்டான். அவனுடைய சால்வை விழுகிறது. இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே இத்தனை காரியங்களும் இருந்தபடியினாலே தன்னுடைய எஜமானுடைய வரத்தை காட்டிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எலிசாவுடைய வாழ்க்கையை குறித்து 2 ராஜாக்களிலே நாம் படித்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, இதே போல இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தை விட்டு போகிற வேளை ஒன்று வந்தது. யோவான் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் தமது வேளை வந்தது என்று அறிந்து தம்முடைய சீஷர்களோடு அவர் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பஸ்காவின் நேரத்திலே அவர்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் 3 ஆண்டுகள் அவர்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள். அவருடைய எண்ணம் எல்லாம் மேசியா இவர், நம்மை ரோம சாம்ராஜ்யத்தின் மீட்க வந்த மேசியா இவர், நமக்கு விடுதலை வாங்கி தருவார், இவர் ராஜாவாக வீற்றிருப்பார், நாம் அவருக்கு அருகில் இருப்போம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அநேக எண்ணங்கள் அவருடைய இருதயங்களை ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று அவர் சொல்லுகிறார், என்னுடைய வேளை வந்தது, நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறேன். என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும்படி, இந்த ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் நான் சிலுவையிலே சந்திக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி அவர்களிடத்திலே அதை சொல்லுகிறார், கூறுகிறார். அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவர்கள் திடனற்று போனார்கள். அவர்கள் சஞ்சலம் அவர்களை தாக்கியது. அதை உணர்ந்து கொண்ட இயேசு அவர்களை தைரியப்படுத்துகிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், அவர்களை பூவுலகில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். கடைசியா அவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் போவது நல்லது. நான் பரலோகத்திற்கு செல்வேனானால் பரிசுத்த ஆவியானவரை, நான் தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உங்களுக்கு கற்றுத்தருவார். அவர் உங்களோடு இருப்பார். நான் பரலோக ராஜ்யத்திலே போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். அதன் பின்பு வருவேன், உங்களை நான் அழைத்து செல்வேன். அது மட்டுமல்ல, நான் இவ்வளவு நாளும் உங்களுக்கு கொடுத்த கற்பனைகள், கட்டளைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்வீர்களானால் எனக்கு அன்பாயிருப்பீர்கள். பிதா உங்களிடத்தில் அன்பாயிருப்பார், நானும் உங்களிடத்தில் அன்பாயிருந்து என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எலியா சொல்லுகிறார், நீ என்னை கண்டால் இந்த வரத்தை பெற்றுக் கொள்வார். இந்த என்னுடைய வரம் இரட்டிப்பாய் உனக்கு கிடைக்கும். ஆகவே உன் காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்றால் நீ என்னை பார்க்க வேண்டும். எவ்வளவு அரிதான காரியம் பாருங்கள். இந்த அரிதான காரியத்தை அவன் கேட்டு பெற்றுக்கொள்கிறான். இங்கே ஒரு அரிதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பிரியமானவனுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஏழைகளுக்கு எல்லா காரியங்களும் அரிதாய் தான் இருக்கிறது. நல்ல சாப்பாடு கிடையாது. நல்ல சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்றால் அது அரிது. நன்றாய் வாழ வேண்டும் என்றால் அது அரிது. நல்ல வீட்டிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அரிது. அவர்களுக்கு எல்லாமே அரிது. நடுத்தர மக்களாகிய நமக்கு சில காரியங்கள் அரிது, சில காரியங்கள் லகுவாய் கிடைக்கிறது. ஆனால் ஐஸ்வர்யவான்களுக்கோ எல்லாம் அரிது. எதை நோக்கி பார்த்தாலும் அவர்களுக்கு கிடைக்கும். அரிதான காரியமே உலகில் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்கள்,
இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு மட்டுமே அரிதான ரட்சிப்பு கிடைக்கும். இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு மட்டுமே அந்த அரிதான வாய்ப்பு கிடைக்கும். அவரை காண வேண்டும் என்று சொன்னால் அது சில பேருக்கே அது அரிதாய் கிடைக்கும். இந்த மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அரிதான காரியம். உலகத்திலே சில பேருக்கு எல்லாம் இலகுவாக கிடைக்கிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியத்திலே ஐஸ்வர்யவான்கள் எதை இந்த பூ உலகில் அரிதாய் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அது அவர்களுக்கு கிடைப்பதில்லை. எதை நாம் பூமியிலே அரிதென்று சொல்கிறோமோ அந்த அரிதான காரியத்தை நமக்கு தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தருகிறார். அவர் ரட்சிப்பை இலவசமாக தருகிறார். பரிசுத்த ஆவியை இலவசமாக தருகிறார். மோட்ச லோகத்திற்கு செல்லும் வாய்ப்பை அவர் இலவசமாக, அரிதான அந்த காரியத்தை இலவசமாக தருகிறார். நித்திய ஜீவனை, அரிதான அந்த நித்திய ஜீவனை இலவசமாக தருகிறார். பாருங்கள், எவ்வளவு பாக்கியவான்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பாக்கியவான்கள். இயேசு சொன்னார், நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நடந்தால் என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அதனால் அறிந்து கொள்ளப்படும். பிதா உங்களிடத்தில் அன்பா இருப்பார், நானும் உங்களிடத்தில் அன்பா இருந்து என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒன்று, அரிதான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே சொன்ன வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், இந்த வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐஸ்வர்யவான்களுக்கு அரிதா இருக்கிற ரட்சிப்பு நமக்கு வெகு சுலபமாக கிடைக்கும். இரண்டாவது அவர் சொன்னார், நான் போவது நல்லது, நான் போவேனால் யோவான் 16:7-8 சொல்கிறான், பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருவார், நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்வார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக சொல்லுகிறார், என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்வீர்களானால் நீங்கள் ஒருவரோடு அன்பா இருங்கள், நீங்கள் மிகுந்த கனி கொடுங்கள், உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை சிறுமைப்படுத்துங்கள். அப்படியாக காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு செலுத்துவீர்களானால் காணாத இறைவனை நீங்கள் கண்டு கொள்ளலாம் என்று சொல்லி அந்த அரிதான வாய்ப்பை அவருடைய கற்பனையை கைக்கொள்வதன் மூலமாக லகுவாக கொடுக்கிறார். அங்கே அரிதான காரியத்தை கேட்டு அவன் பெற்றுக்கொண்டான். அவன் மிகவும் கடினத்தோடு ஆவி ஆத்ம சரத்தை ஒடுக்கி அதை பெற்றுக்கொண்டான். இங்கு நாம் கற்பனைகளை கை கொண்டு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு மிகுந்த கனி கொடுத்து தாழ்மையோடு இந்த உலகத்தில் வாழ்வோமானால் ஐஸ்வர்யவான்களுக்கு கிடைக்காத அந்த அரிதான காரியம் நம் ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, நீங்கள் பாக்கியவான்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். வேத வார்த்தையை குறித்து விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாவத்திற்காக மரித்து அவர் ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில உணர்வோமானால் நாமே பாக்கியவான்கள். அரிதான காரியங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புள்ள இயேசு சுவாமி, இப்பூலையிலே இதெல்லாம் ஆண்டவரே ஜனங்களுக்கு அரிதாய் கிடைக்கக்கூடாத காரியமாய் இருக்கிறதோ அதை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில அரிதான காரியங்களாக ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியையும் நித்திய ஜீவனையும் உம்மையும் தரிசித்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையும் இரக்கமும் இறங்குவதாக உடைய அன்பு கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறீங்களா? பரமபிதாவே, ஆமென்.